இப்படி ஆப்போசிட் பண்ணிக்கலாம். லேட் போனால் அங்கே மறுபடியும் வச்சுக்கோங்க. குட்டி குஞ்சா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு அதாவது குட்டி குஞ்சா தவறலாம் பயங்கரமாக தவப்பில் அவன் மாயோட நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தவறு செஞ்சு விளாண்டுருப்போம். இதோட பையன் இவனோட அப்பனோட அப்பன் அவன் எப்படிப்பான்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ண போண்டா இவனோட அப்பா சொல்லிக்கோங்களா அவனை தயாரிக்க போகிறான். இவனை செய்யறதுக்கு நம்ம வந்து உற்சாக தேவைப்படுச்சு. இவனோட அப்பனோட நம்ம வந்து திட்டம் போகுது பச்சாக இருக்கும். அந்த பச்சாட்டை வந்து நம்ம வந்து ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி அவனை மேக் பண்ண போகிறோம். வாங்க அப்படின்னு பார்க்கலாம். வந்து இப்போ என்ன பண்ண நம்ம வந்து சார்ட்டை வந்து ஒவ்வொரு லேயர் பிடிக்கல அந்த லேயர் மாதிரி வச்சு வந்து ஒவ்வொன்றா கிட்ட வந்து லேட்டட்டும் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து பேப்பராக வந்து ஒட்டிக்கலாம். வந்து அவங்க ஒட்டலாம். வந்து ஓகே மொத்தம் நம்ம சார்ட்டை வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சு நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் நல்லா காய ஓட்டலாம். காயதுக்கப்புறம் நம்ம வந்து கம் எங்கேயும் ஒட்டாமல் வந்து லீக்கேஜ் ஆகாமல் கரெக்டாக நிற்கும் வந்து பேப்பர் கிளியாமல் வந்து அதுக்கப்புறம் நம்ம தவறை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஹாஃப் அன் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஓகே இப்போ என்ன நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த எட்ஜ் இருக்குல்ல எட்ஜ் வந்து எழுத்து வராமல் வந்து நம்ம டேப் பிடிச்சி ஒட்டி இருக்கோம். வந்து அப்படியே நல்லாவே கற்றுக்கலாம் அதிகம் தான் இங்கே ஏய் அது கற்றுக்கொள்ளலாம். நம்மளோட பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி வச்சு இந்த பேப்பர் வந்து ஒவ்வொரு லேயராக மடித்து வந்து நம்ம தவளையை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க அப்படின்னு பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட் இந்த எஜ்ஜை வந்து அந்த எஜ்ஜை நம்ம வந்து டைம் பண்ணிக்கலாம். வந்து அதான் வீசியில் வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த லேயர் வந்து இப்படி மடிச்சுக்கலாங்களா? ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் மடிச்சுக்கலாம். நமக்கு வந்து எல்லா பக்கம் நம்ம வந்து எல்லா பக்கம் மடிச்சா நமக்கு வந்து ஈஸியாக வந்து தவறு செய்ய முடியும். மடிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதான் நம்ம எல்லா பக்கம் மடிச்சுட்டு இருக்கோம். கதாச்சிட்டியா? ஓகே அவ்வளோ அப்படி இப்போ வந்து இந்த வந்து மடிச்சுக்காங்களா? ஓகே ஓகே நம்ம இந்த ஏஜ் வந்து மடிச்சுக்கலாம். அப்படியே வந்து ஈஸியாக இப்போ கரெக்டாக வந்து நெக்ஸ்ட்டு ரெண்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கலாம். அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கலாம். ஓகேவா? ஓகே அதே மாதிரி இந்த லேயர் மடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொண்டு போ அங்கேயும் போயிடுது. ஓகே ஓகே வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணா இதில் வந்து ஒன்றுக்குள்ள வைக்கலாம். டிஸ்பிளே வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கலாம்.
அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி மடிச்சுக்கணும் அப்படியே வந்து. ஓகே, இதே மாதிரி இந்த பக்கம் வந்து மடிச்சுக்கலாம் வந்து. இப்போ வந்து அதே மாதிரி சேம் செய்யலாம். அந்த பக்கம் இப்படி ஓகே. அப்படியே வந்து லேயர் வந்து அப்படியே கீழே அமுக்கலாம். எதுவுமே பண்ணிட்டு கீழே அமுக்க வந்துக்கலாம். அப்படி இப்போ வந்துக்கலாம். லேயர் கீழே கொண்டு போனால் நமக்கான பாயிண்ட் வந்துடும். அவ்வளோதான். ஓகே, தவளோட மேற்பார்க்கலாம். இதை தான் பாடிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தவளோட கால் மேக் பண்ண அப்படியே வந்துக்கலாம். இந்த லேயர் இருக்கலாம். அப்படியே கொண்டு போங்க மேலே மடிப்பு. இந்த பக்கம் அப்படி போக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கம் மடிக்கலாம். இந்த பக்கம் மடிச்சு அதே மாதிரி அப்படிக்கலாம். நெக்ஸ்ட்டாக அப்படின்னா இந்த லேயர் வந்து அப்படி இருக்கலாம். இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் வைக்கலாம். லைட்டாக ஒரு சின்ன ஒரு கால் மாதிரி வைக்கலாம். பார்த்துங்க, லேயர் வந்து அப்படி இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்படி இந்த எஜ்ஜில் டைம் பண்ண அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் அதே சேம் மெத்தடில் இந்த பக்கம் வைக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கலாம். சேம் மெத்தட் தான். ஓகே, இது அப்படியே திருப்பி ஓகே. நமக்கு இதுவே நமக்கு வந்து பாதி தளமாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணா இந்த பாட்டம் வந்து அப்படியே வந்து உல்ட்டா வந்து மடிச்சுட்டா போட்டுக்கலாம். மடிச்சுக்கலாம். அப்படி நெக்ஸ்ட் வந்து நல்லா அழுத்தி மடிச்சுக்கலாம். வந்து வெளியே பாட்டம் வெளியே போகிற அளவுக்கு மடிச்சுக்கலாம். ரைட்டாக நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதுக்கு இந்த எஜ்ஜுக்கலாம். இந்த எஜ் பாயிண்ட் வந்து அப்படியே வைக்கலாம். அப்படி வி ஷேப் வைக்கலாம். இந்த வி ஷேப் வச்சுக்கலாம். அப்படி இந்த அதே மாதிரி இந்த பக்கமும் மடிச்சுக்கலாம். வந்து ஓகே, மடிச்சாச்சம் வந்து இதுவே நமக்கு வந்து பாயத்தோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது 99% வந்து நமக்கு வந்து இதை வந்து 1% வந்து தவளைக்கு வந்து அந்த தவளை மாதிரி வந்து ஸ்டெப்பில் மேக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அது என்ன பண்ணுறேன், தவளை வந்து அப்படியே உல்ட்டா வைக்கலாம். உல்ட்டா வந்து அப்படியே திருப்பி எடுக்கலாம். திருப்பி தான் இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து அப்படியே மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சா போய்க்கலாம். மடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படியே இந்த லேயரை வந்து இந்த பக்கம் இருக்கலாம். என்னோட பக்கம் அது வந்து இப்படி இருக்குது. இந்த பக்கம் மடிச்சா முடிச்சுக்கலாம். கரெக்டாக வந்து சேம் இருக்கலாம். இந்த லே ஓகே, நம்ம இந்த கீழே ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயருக்கு நமக்கு வந்து சேமாக நமக்குலாம் அப்படியே கொஞ்சம் பாரு மாதிரி மடிச்சுக்கலாம். அப்படி வந்து ஓகே, நம்ம தவளை பற்றி வேலை ரெடி ஆச்சு. தான் வந்து நம்மளுடைய தாத்தா நம்மளோட தவளை. இது அவங்களோட பேரன், இது அவங்களோட அப்பா இருக்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எது தவளை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுறது, இந்த குட்டி வைக்கலாம். இந்த குட்டி குஞ்சான் வந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இந்த வைக்கலாம். தட்டில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து தவளை வந்து தவளை, அதாவது குட்டி குஞ்சான் தவளைலாம் நல்லா பயமாக தருவாப்பில் தம்பி. அதே கொண்டாட்டம் பயலுக்கு பயமாக தவளை. ஆனால் குப்பைக்கே சூடாப்ப பயலுக்கு ஒன்றும் அவக்க தெரியல ஒன்றும். ஓகேலா? குதிப்பில் நம்ம போய் நம்ம கீழே விழுவோம். அதே மாதிரி ஒன்று விழுவுதேன். போய் குப்பை வச்சுக்கேன் பாடா. நெக்ஸ்ட் என்ன பண்ணா, இந்த இவனோட அப்பே வைக்கலாம். இந்த குட்டி குச்சினோட அப்பே வந்து தவளை போகிறேன். வாங்க அப்படி பார்க்கலாம். இப்போ வந்து இவன் தவறலாம் எப்படி தவான்னு சொல்லி பயமாக தவாப்பில் அவன் மாயோட அந்த நின்றுக்காப்பிலையா வா வாண்டா. பா வேலை தவறியப்பா பயமாக தூக்கி போதேப்பாடா. கரெக்டாக நமக்கு வேகமாக போகுது. கொஞ்சம் கரெக்டாக மிஸ் ஆனால் கொஞ்சம்
தள்ளி போய்க்குதுங்களா வேகம் போதே இப்போ அப்போ பயணமாக போகுது பயணமாக தவிர இருக்குல்ல குப்பை எப்படியா சொல்லுறாடா நீ தான் எனக்கு போகிறாங்க போ இல்லைடா நான் குச்சி வேகமாக போச்சுடா ஓகே லாஸ்ட் நான் போவேன்டா இவனோட அப்பனோட லாஸ்ட்டாக இருந்த தவளைக்கலாம் மான்ச தவளை வந்து தவளை போகிறான் வாங்க எப்படி பார்க்கலாம் நம்பிக்கை விடலாம் சரிலாம் ரிவர்ஸ்க்கு போயிட்டு பின்னாடியே போயிட்டு ரிவர்ஸ்க்கு போயிட்டு ஸ்டோத்தியாக இருந்துச்சு நம்ம தவளை பார்த்து வேலை வந்துச்சுரே மாதிரி தவளை நீங்கள் செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி தவளை வந்து தவிச்சா தவளைன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளை போட்டு சப்போர்ட் கொடுங்க டாடா பை பை see you